குடியரசு தினத்தை முன்னிட்டு அணிவகுப்பு நிகழ்ச்சி நடைபெறும் சென்னை கடற்கரை பகுதி முழுவதும் பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜா. நாளை குடியரசு தின விழா நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட இருக்கிறது. அதன் ஒரு பகுதியாக தமிழகத்திலும் கொண்டாட்டங்கள் இருக்கின்றன. இதற்கு பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. அதோடு மட்டுமல்லாமல் தீவிரவாதிகளுடைய அச்சுறுத்தல் இருப்பதன் காரணமாக காவல்துறையினர் தங்களுடைய பாதுகாப்பை பலப்படுத்தியுள்ளனர். தமிழகம் முழுவதும் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றனர். அதோடு ஆங்காங்கே வாகன சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு வாகனங்களும் கண்காணிக்கப்பட்டு சோதனை செய்யப்பட்டு வருகின்றன. பொதுமக்கள் அதிகமாக கூடும் இடங்களில் மோப்பநாய்கள் உதவியுடன் பாதுகாப்பு பணி மற்றும் சோதனையை காவல்துறையினர் செய்து வருகின்றனர். சென்னையில் நடைபெறும் விழாவில் தமிழக ஆளுநர் ரோசையா மூவர்ண தேசிய கொடியை மெரினா கடற்கரையில் காந்தி சிலை முன்பாக அமைக்கப்பட்டுள்ள கொடிமரத்தில் ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதை முப்படைகளினுடைய அணிவகுப்பு மரியாதை மற்றும் ஏற்றுக்கொள்கிறார். இதற்காக விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளை சென்னை மாநகர காவல்துறை செய்துள்ளது. அதாவது சென்னையில் மட்டும் 18,000 காவல்துறையினர் சுழற்சி முறையில் தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ரயில் நிலையங்கள் மற்றும் பேருந்து நிலையங்கள் முழுவதுமாக அவர்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டுவரப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகின்றனர். இந்த விழா நடைபெறும் இடத்திலிருந்து ஒரு கிலோமீட்டர் சுற்றளவுக்கு தற்போது காவல்துறையினர் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துள்ளனர். பாதுகாப்பு வலயத்திற்குள் தான் இந்த 1 கிலோமீட்டரும் தற்போது கொண்டுவரப்பட்டுள்ளது. அங்கு பல காவல்துறையினர் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து தொடர்ந்து எந்தவித சம்பவங்களும் நடைபெறாமல் விழா அமைதியாக நடைபெற முழுவதுமாக கண்காணித்து வருகின்றனர். தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ரூகாசுடன் எஸ் ராஜா.